சிவபெருமானுக்குரிய 8 வகையான விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெற வேண்டி பார்க்கடலை கடைந்தபோது முதலில் வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை உண்டு அனைத்து உயிர்களை காப்பாற்றினார் சிவபெருமான். அவர் குடித்த கொடிய விஷம் அவரை பாதிக்காமல் இருக்க அதை சிவபெருமானின் கழுத்து பகுதியிலேயே தடுத்து நிறுத்தினாள் அன்னை பராசக்தி. இதனால் கழுத்தில் கண்டத்துடன் நீலகண்டராக காட்சியளித்தார் ஈசன். தங்களை காத்த சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தேவர்களும் அனைவரும் ஒன்று கூடி ஈசனை வழிபட்டனர். அவர்களின் பக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே ஆனந்த தாண்டவம் ஆடி அனைவருக்கும் வேண்டிய வரங்களை அளித்தார். இப்படி சிவனை தேவர்கள் வழிபட்டு அவரின் அருளை பெற்ற நேரமே பிரதோஷ நேரமாகும். பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட்டு விரதமிருந்து சிவ தரிசனம் செய்தாலும் சிவ பூஜையில் கலந்து கொண்டாலும் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் என்றால் ஓம் நம சிவாய என்று டைப் செய்யுங்கள்.